அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் கனவு இல்ல திட்டத்தில் குளறுபடி நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டுமானத்திற்கான முதல் தவணை தொகை வழங்கப்படாமல் அலைக்கழிப்பதால் தொடங்கப்பட்ட வீடுகள் பேஸ்மெண்ட் அளவில் பாதியில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் கனவுகளை தவிடுபடியாக்கிய தமிழக அரசின் கனவு இல்லம் தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் கனவு இல்லம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு அரசு சார்பில் 3,50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 30 ஊராட்சிகளில் சுமார் 150 கனவு இல்ல திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி இல்லத்தின் கட்டுமான பணிகளில் பேஸ்மெண்ட் கட்டி முடித்தவுடன் 75,000 ரூபாயும், கான்கிரீட் பணிகள் முடித்தவுடன் 1,50,000 ரூபாயும், முழு கட்டுமான பணிகளும் முடிந்தவுடன் மீதமுள்ள 1,25,000 ரூபாயும் அந்தந்த பயனாளிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு இதுவரையில் முதற்கட்ட தவணையாக வழங்கப்படும் 75,000 ரூபாய் கூட இதுவரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக பயனாளிகள் பேஸ்மெண்ட் அளவில் கட்டுமான பணிகளை முடித்துவிட்டு தவணை தொகை வராததால் கட்டுமான பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர். ஏழை எளிய மக்களே இந்த திட்டத்தில் சேர்ந்துள்ளதால் கட்டுமான பணிக்கான பணம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். பேஸ்மெண்ட் பணிகள் முடிவடைந்து 1 மாதம் ஆகியும் இதுவரை முதல் தவணை தொகை வராததால் கட்டுமான பணிகளை தொடங்க முடியாமல் கிடப்பில் போட்டுள்ள பயனாளிகள் தங்களது முதற்கட்ட பணிகளை தொடங்க கடன் பெற்றும் நகைகளை அடமானம் வைத்தும் செலவு செய்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கலைஞர் கடவுளில் கடந்து நாங்கள் வீட்டு பேஸ் மட்டும் போட்டு காமிச்சோன்னாங்க. இருக்கிற சாமான்களை அடைவிச்சு பேஸ் மட்டும் போட்டு போகிறாங்க. எங்களுக்கு இன்னும் பணம் ஏற்றலை. இனிமேல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி இதாக இருக்கும்? வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. உங்கள் ஊர் அந்த பிள்ளை நாங்கள் இந்த மாதிரி இந்த அம்மா போயிருக்கு. இப்போ காசு எவ்வளோ வரைக்கும் செலவழிச்சிருப்பீங்க? அது பையங்கனே செலவழிச்சாங்க. மொத்தமாக காண்டுட்டு அவர் பார்க்குறாங்க. இன்னும் கொடுக்கல. ஆனால் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் கொடுக்கல. கொத்தனார் பார்க்குறாங்க தெரிஞ்சவங்க. எனவே தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் கனவு இல்ல திட்ட பயனாளிகள் தங்களது வீட்டு கட்டுமான பணிகளை மீண்டும் தொடரும் வகையில் அரசு வழங்குவதாக கூறப்படும் தவணை தொகையை அந்தந்த பயனாளிகளுக்கு உடனடியாக வழங்கி தங்களது சொந்த வீட்டு கனவை நிறைவேற்ற உதவ வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.